ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். கிச்சன் தாவத்திலிருந்து மகேஷ். இன்றைக்கி நம்ம ஒரு வெஜிடபிள் தால்சா செய்ய போகிறோம் பிரியாணிக்கு. இது 50 பேர் சாப்பிடக்கூடியது. அதுக்கு 1 கிலோ துவரம்பருப்பு, அரை கிலோ கடலைப்பருப்பு, வாழைக்காய் 500, மாங்காய் 500 கிராம், முருங்கைக்காய் 3 நம்பர், கத்திரிக்காய் 1 கிலோ, தக்காளி 250 கிராம், பச்சை மிளகாய் 50 கிராம், புளி 100 கிராம். இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்து சூடு பண்ணி 250 ml ஆயிலில் விடுங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 2 கிராம் போட்டுங்க. கருவேப்பிலை ஒரு கை கொடுத்து வெட்டி வச்சுருக்கிற 250 கிராம் பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் 50 கிராம், எல்லாத்தையும் ஒட்டுக்கா நல்லா வதக்கி விடுங்க. வெட்டி வச்சிருக்கிற தக்காளி 250 கிராம், அதுவும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி 100 கிராம், பூண்டு 100 கிராம் பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கிறோம், அதை ஆட் பண்ணிக்கங்க. போட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. மிளகாத்தூள் 50 கிராம், அதையும் போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. இப்போ தேவைக்கு அளவு உப்பு போட்டுக்குங்க. பத்தலைன்னா நம்ம பின்னால் கூட போட்டுக்கலாம், மிச்சம் போட்டிங்கன்னா சாப்பிட முடியாது போயிடும். இப்போ வெட்டி கழுவி வச்சுருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸையும் இதில் ஆட் பண்ணிடுங்க. இதையும் நல்லா வதக்கி விடுங்க. தண்ணி ஊற்றாமல் அப்படியே வதக்குங்க. எல்லா காய்கறிலையும் மசாலா பிடிக்கணும், உப்பு காரம், அதுக்காக இதில் அப்படி வதக்கி விடுங்க. இப்போ தண்ணி ஆட் பண்ண போகிறோம். தண்ணி ஒரு 4 லிட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அதை பார்த்துட்டு வச்சு கம்மிங்கிறத நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கெட்டித்தன்மை இருக்கும். இப்போ பருப்பு நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம், அந்த பருப்பையும் ஆட் பண்ணிடுங்க. நல்லா கலக்கி விட்டு இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. இப்போ கரைச்சி வச்சுருக்கிற புளி ஊற்றி எல்லாத்தையும் மூடி வேக வைக்க போகிறோம். பாருங்கள், அருமையாக தால்சா ரெடி ஆகிடுச்சு. இதில் வெட்டி வச்சுருக்கிற புதினா மல்லி தூவி இறக்குனீங்கன்னா அருமையாக இருக்குங்க. சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுவரை கிச்சன் தாவத்திலிருந்து மகேஷ்.